சமாதானம் மற்றும் சுபீட்சத்திற்கான பாதையை திறந்து புதிய அபிவிருத்தியை நோக்கி இலங்கையை இட்டுச் செல்வதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார். G7 மாநாட்டில் பங்கேற்ற அரசு தலைவர்களை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறினார். G7 எனப்படும் பிரதான 7 கைத்தொழில் நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடி மாநாடு ஜப்பானின் இஷேஷிமா நகரில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. இலங்கையின் அரசு தலைவர் ஒருவருக்கு விடுக்கப்பட்ட முதலாவது உத்தியோகபூர்வ அழைப்பு இதுவென்பது சிறப்பம்சமாகும். ஜப்பான் பிரதமர் சின்சோ அபேவினால் ஜனாதிபதிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதிக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து தெரிவித்தார். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு ஜெர்மன் சான்சலர் ஆங்கலா மெர்க்கலும் இதன்போது வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் ஜனாதிபதிக்கு இங்கு வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டின் லகார்ட் உள்ளிட்ட அரசு தலைவர்கள் பலர் ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலங்கையின் எதிர்கால பயணத்திற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக அரசு தலைவர்கள் இதன்போது ஜனாதிபதியிடம் வாக்குறுதி வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. G7 மாநாட்டின் முன்னோடி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கைக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்த மாநாட்டில் ஜனநாயகம், நல்லாட்சி மற்றும் சட்ட ஆட்சியை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையிலான அபிவிருத்தி திட்டம் ஒன்றையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.